கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் அப்படிங்கிறத நம்ம காம்போனன்ட் அப்படிங்கிறத தான் டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். காம்போனன்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு 3 டைப்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபங்க்ஷனல் காம்போனன்ட், ஆரோ ஃபங்க்ஷன், கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் நம்ம கிளாஸ் காம்போனன்ட் எப்படி நம்ம டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கான வீடியோவில். இப்போ இந்த இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட காம்போனன்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த காம்போனன்ட் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் காம்போனன்ட் டாட் JSX அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படிங்கிற என்னோட ஹெடர் ஃபைலை இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல கிளாஸ் எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து கிளாஸ் காம்போனண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால நான் இது கிளாஸ் காம்போனன்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுக்கிறேன். இப்போது இதை நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு பண்ணி எதுலேருந்து எக்ஸ்டென்ஸ் பண்ண போகிறோன்னா என்னோட ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு. கீழே நம்ம எப்பவும் போல் கிரியேட் பண்ணுற மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கிளாஸ் காம்போனன்ட் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம ஷோ பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டர் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணணும். இந்த ரெண்டர் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ரெண்டர் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வேணும். ஓகேவா? இது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டில் தேவைப்படாது, கிளாஸ் காம்போனன்ட்டில் மட்டும்தான் தேவைப்படும் இந்த ரெண்டர் அப்படிங்கிறது. இப்போ நான் அந்த ரெண்டர் மெத்தட்குள்ளே தான் ரிட்டன் அப்படிங்கிறத டைப் பண்ணி JSX ஃப்ராக்மெண்டேஷன் கிரியேட் பண்ணி இப்போ H1ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் காம்போனண்ட்டுக்கான இந்த இடத்துல வந்து கிளாஸ் காம்போனண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து H3. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நேராக உங்களோட app.jsல போயிட்டு கீழே போயிட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். என்ன கால் பண்ணணும்? என்னோட கிளாஸ் காம்போனன்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஃபைலை கால் பண்ணிங்கன்னா இங்கே இம்போர்ட் ஆயிரும். இப்போ போய் நீங்கள் உங்களை அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அவுட்புட் ஷோ ஆகிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் காம்போனன்ட் எப்படி நம்ம ரியாக்ட்ல கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கிரெடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.